அக்கா. நான் எதுக்காக அங்க போனேன்னா நான் கேட்கும் போது நீ சொல்லல. இப்ப சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜானு. ஆனா சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குக்கா. அதை விட பெரிய கடமை எனக்கு இருக்கு ஜானு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜானுவை ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு உங்ககிட்ட 2 கையால வணங்கி நான் நன்றிய சொல்றேன். மனிஷா, வீட்ல உள்ளவங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்கும். இல்லனா நம்ம கிட்ட ஏன் இப்படி பேச போறாங்க? அவங்களுக்கு அந்த டவுட் வந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு அந்த ஜானு மீடியா முன்னாடி மானம் மரியாதை இழப்பான்னு நினைச்சேன். மித்ராவால அவ பொழைச்சிட்டா. மித்ரா அங்க என்ட்ரி கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆண்டி. கடைசி நிமிஷத்துல வந்து பிளான் மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு. என்ன லக்ஷ்மி, உனக்கு தேவியானி ஆண்டி கிட்ட கல்யாண சம்பந்தம் பேச தைரியம் இல்லாம மித்ராவை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறியா? இவ்வளவு நாள் நீ செஞ்ச அவமானம் எல்லாம் போதாதுன்னு இப்ப வீட்ல இருக்கிறவங்களும் மித்ராவை அவமானப்படுத்தணும்னு பாக்குறியா? உன்னாலதான் மித்ரா ஆண்டி கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. உன் தங்கச்சிய காப்பாத்தினதுக்கு நீ மித்ராக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் இதுதானா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாதா? நீ ஒவ்வொரு நாளும் மித்ராவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க போறியா? நான் லக்ஷ்மிக்காகலாம் ஒன்றும் கேட்கல, ஜானுக்காக தான் கேட்டேன். சித்திக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, விட்டுடு. ஐயோ பாவம்னு பார்த்தா 1000 காலத்து பாவம் நம்மள சுத்தமா. இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கியா? உன்னையே பாவம் பார்த்து வீட்ல வச்சிருக்காங்க. இதுல உன் தங்கச்சிய இந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு பிளான் பண்றியா? ஜானுவும் விவேக்கும் 2 பேரும் லவ் பண்றாங்க. ஆனா தேவியானி ஆண்டி உன்னையும் ஜானுவையும் வெறுக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கிறது இம்பாசிபிள். இல்ல முடியாதுன்னா கல்யாணத்தை நடத்தியே தீருவன்னா உன் தங்கச்சி வேணா இந்த வீட்டுக்கு மருமகளா இருப்பா. ஆனா நீ இந்த வீட்ல இல்லாம போயிடுவ. தெரியும், நீ உன்னோட 3 கோலுக்காக தான் இந்த வீட்ல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுல உன் தங்கச்சியோட கல்யாணமும் ஒண்ணுன்னு எனக்கு தெரியும் லக்ஷ்மி. ஆனா உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, வர 3 நாள்ல உன்னோட எந்த கோலையும் நிறைவேற விட மாட்டேன். அது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவேன். அந்த நிலைமை வந்துச்சுன்னா நான் முதல்ல உன்னை சமாதி ஆக்கிடுவேன். கஷ்டம் லக்ஷ்மி. ஒரு காலத்துல நீ தொட்ட எல்லாமே தங்கமா மாறுச்சு. ஆனா இப்போ நீ தங்கத்தையே தொட்டாலும் அது பாம்பா மாறிடும். ஏன் தெரியுமா? நீ இப்ப அவ்ளோ பிரச்சனையில இருக்க. முதல்ல நீ அதுல இருந்து வெளியே வா. அதுக்கப்புறமா உன் தங்கச்சியோட கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். அப்பா அப்பா லக்கி, ஜுனு, எதுக்காக இப்படி ஓடி வரீங்க? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. அப்படியா? 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ பாட்டி. இவங்க 2 பேரும் பண்றது ஓவர் ஆக்டிங்.
ஆனா ஸ்கூல்ல இருக்கிறவங்க பாராட்டி பிரைஸ் கொடுக்கறாங்க. அதையும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இது என்ன கொடுமைன்னு தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்குன்னு அப்பா கிட்ட சொல்லணும். என்ன ஜுன்னு, முதல்ல நீ அம்மா கிட்ட தானே சொல்லணும். என்னுடைய சக்சஸ இவ்வளவு நாளா அம்மா தான் பார்த்தாங்க. இன்னையில இருந்து அப்பா பார்க்கணும். இதெல்லாம் ஒரு சக்சஸ். பிரைஸ் ஜெயிச்சிருக்கன்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு உண்மையை சொல்லணும் மனிஷா, நம்மள தவிர எல்லாரும் சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க. இது என்ன கொடுமை ஆண்டி? வீட்டையே அயோத்தியாவா மாத்துறாங்க. இது அயோத்தியா கிடையாது, இலங்கைன்னு நீ தான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அம்மா, நான் போய் அப்பா கிட்ட எங்களுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்க விஷயத்த சொல்லி அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா, அப்பா, கதவை திறங்க. அப்பா, கதவை திறங்கப்பா. என்னடா? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல எனக்கும் லக்கிக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்குப்பா. இத புடிங்க. எங்களுக்கு பிரைஸ் கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்க தான்ப்பா. நானா? ஆமா, வீட்ல நீங்க எங்களை பிளஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சு வச்சீங்கல்ல, அதனாலதான் நாங்க ஸ்கூல்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிரைஸும் கிடைச்சிருச்சு. அது எல்லாம் உங்களால தான்ப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அப்பா, நீங்க கீழே வாங்கப்பா. என்னடா? வாங்கப்பா, நான் சொல்றேன். டேய், வாங்க, ஜுன்னு. வாங்கப்பா. டேய், அம்மா, லக்கி, நம்ம ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. ஐயோ, வாங்கம்மா. ஜுன்னு. கை போடுங்கப்பா. அம்மா, கொஞ்சம் கிட்ட வாங்க. நாங்க வேண்டாமோ ஜுன்னு? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. இது எங்க ஃபேமிலி போட்டோ. டேய், அவங்க ஏன் அப்பா அம்மா. நீங்க ஏன் அப்பா அம்மா?